ஆரம்பிக்கலாமா? இதுதான் இன்னைக்கு பார்க்க போகிற சம்மு. நம்ம வழிக்கு வரவே மாட்டான். நம்ம தான் அவன் ரூட்டில் போய் அட்டாக் பண்ணணும். சரியா? இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் சம்மெல்லாம் தெரியும். நான் மெயின்ஸ் டெஸ்ட் ஏற்கனவே போட்டிருக்கேன் அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க. எடுத்துட்டு போய் சால்வ் பண்ணுங்கள். சால்வ் பண்ணிவிட்டு ஆன்சர் வந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் எவ்வளோ நேரத்தில் சால்வ் பண்ணேன்னு சொல்லுங்கள். ஓகேவா? அடுத்து நம்ம கேஸு. இப்போ தான் நான் பிகினர். இப்போ தான் ப்ரிலிம்ஸ் டெஸ்ட்டே போட்டுக்கிட்டு இருக்கேன். ஆனால் எல்லோரும் என்னை மெயின்ஸ்ன்னு பயமுறுத்துகிறாங்க. அதனால நான் மெயின்ஸ் கற்றுக்க வந்திருக்கேன். அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டியது, ஃபஸ்ட்டு ஒரு நோட் எடுங்க. சரியா? ஏதோ ஒரு நோட்டு, பசிலுக்குன்னு ஒரு நோட்டு போட்டு வச்சுக்கோங்க. நம்ம சொல்கிறோம்ல, இந்த வார்த்தைக்கு இதுதான் அர்த்தம், இந்த மாதிரி கேட்டால் இப்படி தான் வரும், அந்த ட்ரிக்ஸ் எல்லாம் எழுதி வைங்க. அந்த நோட்டு அதுக்கு மட்டும்தான். சரியா? எந்த ஷார்ட்கட்டும் கிடையாது. ஃபஸ்ட்டு க்ளூவை டிசிப்ளினாக எழுதணும், அடிக்கக்கூடாது. சரியா? நெக்ஸ்ட்டு நான் ஒரு க்ளூ எக்ஸசைஸ் சொல்லி கொடுப்பேன், அதை பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு இந்த கொஸ்டினை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு போய் சால்வ் பண்ணிட்டு வாங்க. ஆன்சர் வராது. சரியா? எப்படி இருக்கும் தெரியுமா? இந்த படம் பார்த்துருக்கீங்களா? இவர் சொல்லுவார்ல, வருது வருது வருது, கடைசியில் ஐயோ போச்சேன்னு ஆயிரும். டைம் போயிடும் எக்ஸாமில், ஆனால் வரவே வராது. நெக்ஸ்ட்டு நான் சால்வ் பண்ணுறத பாருங்கள். சரிங்களா? இப்போ இதை சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இல்லாட்டினா சம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நீங்கள் போய் சம் செஞ்சுட்டு வாங்க. நான் நெக்ஸ்ட் இதை சால்வ் பண்ண ஆரம்பிக்கிறேன். வாசிப்போமா? 8%. சரியா? 8 பேர் இருக்காங்க. யார் யார்? பாபு, தாரா, மோனி, கோபி, ராதே, ரிங்கி, தயா, பிக்கு. சரியா? இத்தனை பேர் இருக்காங்க. இப்படி தான் இருக்கும் ஒரு பேப்பர். சரிங்களா? உங்களோட மெயின்ஸ் பேப்பர் இதை விட சின்னதாக இருக்கும். எப்படி எழுதணும்னு சொல்லித்தரேன். கார்னரில் 8ன்னு போட்டு வச்சுக்கோங்க. பேரெல்லாம் இப்படி எழுத போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு பாபு, தாரா, நீட்டாக எழுதணும். ப்ரிலிம்ஸ் எழுதுகிற மாதிரி கிறுக்கக்கூடாது. மோனி, கோபி, ராதே, ரிங்கி, தயா, பிக்கு. சரியா? இப்படி எழுதணும்னா இப்படித்தான் எழுதணும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு, வேர் பார்ன் இன் த டிஃப்ரெண்ட் மந்த்ஸ் ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர். அப்போ எத்தனை மாதம் வரப்போகுது? 4 மாதம் வரப்போகுது. நாட் நெசசரிலி இன் த சேம் ஆர்டர். சரியா? அண்ட் தீஸ் பர்சன்ஸ் வேர் பார்ன் ஆன் எய்தர் 13th or 20th. அப்போ இது என்ன பசில்னு தெரியுதா? இது ஒரு மந்த் பேஸ்டு பசில். இதுக்கு நான் எப்படி போடுவேன்? ஃபஸ்ட்டு இங்கிட்டு மந்த்தெல்லாம் எழுதுகிறோம், இங்கிட்டு டேட்டெல்லாம் எழுதுகிறோம். நீட்டாக எடுக்கணும், நீட்டாக பாசிபிலிட்டி எடுக்கணும். திரும்ப திரும்ப சொல்கிறேன், டிசிப்ளினாக இருக்கணும். இல்லாட்டினா எதுவுமே நடக்காது. ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அடுத்து அக்டோபர். ஓகேவா? இப்போ நல்லா பார்த்துக்கோங்க. 13 சின்ன கோடு போடுறேன். 20 நெக்ஸ்ட் பாசிபிலிட்டிக்கு பெரிய கோடு போடுறேன். 13, 20. இப்போ நீங்கள் இதை ப்ரிலிம்ஸில் இந்த சம் செய்ய போகிறீங்கன்னா 2 பாசிபிலிட்டியோட நிறுத்திக்கிறலாம். சரியா? நம்ம மெயின்ஸ் போட போகிறோம். அப்போ எல்லாத்துக்குமே ரெடியாக இருக்கணும். ஓகேவா? நான் 4 பாசிபிலிட்டிக்கு போடுறேன். நெக்ஸ்ட்டு பாக்ஸ் பிரிக்க போகிறோம். சரியா? நல்லா பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு டேட்டை பிரிச்சிடலாம். அடுத்து ஜூலை, ஆகஸ்ட்டு, செப்டம்பர். ஓகேவா? முடிஞ்சா? நெக்ஸ்ட்டு இந்த 2 டேட்டில் பிறந்திருக்காங்களா? ஆஃப் தீஸ் மந்த்ஸ் such that male members were born on even number date. இந்த 2ல் எது ஈவன்? 20ஆம் தேதி தான் ஈவன். அப்போ மேல் மெம்பர் எல்லாம் 20ஆம் தேதி பிறக்கிறாங்களாம். அண்ட் த ஃபீமேல் மெம்பர்ஸ் were born on the
ப்ரைம் நம்பர்டு டேட். சரியா? இப்போ இது 2ல் எது ப்ரைம் நம்பர்? 13 தான் ப்ரைம் நம்பர். ப்ரைம் நம்பர்னால் என்னது? அதே நம்பரால் டிவைட் ஆகணும், இல்லாட்டினா 1ஆல் டிவைட் ஆகணும். ஓகே, இப்போ இந்த லைன்லேருந்து என்ன தெரியுது? இந்த லைன்லேருந்து என்ன தெரியுதுன்னா, மேலு 20ஆம் தேதி பிறக்கிறாங்க, ஃபீமேல்லாம் 13ஆம் தேதி பிறக்கிறாங்க. இன்னொன்று என்ன தெரியுது? மொத்தம் 4 மேல் இருக்கான், அதே மாதிரி 4 ஃபீமேல் இருக்குது. எப்படி? 13ல் எனக்கு 4 இடம் இருக்குது, அதே மாதிரி 20ல் எனக்கு 4 இடம் இருக்குது. சரிங்களா? இதுதான் அவங்க கொடுத்தது, இது நம்ம எடுத்து எழுதுனது. சரியா? நெக்ஸ்ட், ஈச் ஆஃப் தீஸ் பர்சன் வேர் ரிலேட்டட் டு பாபு. சரியா? பாபுன்னு ஒருத்தர் இருக்கான். எங்கே? இந்த 8 பேத்துக்குள்ளே பாபுன்னு ஒருத்தர் இருக்கான். அவங்களில் பக்கத்தில் இருக்கவங்களாம் பாபுக்கு சொந்தக்காரங்களாம். எந்த மேனர் அப்படின்னா, இந்த ஃபாலோயிங் மேனர் அப்படின்னா, பாபுவோட பிரதர், பாபுவோட சிஸ்டர், பாபுவோட ஒய்ஃபு, பாபுவோட சன்னு, பாபுவோட மதர், பாபுவோட ஃபாதர் அண்ட் பாபுவோட டாட்டர். சரி, அதே மாதிரி நெசசரிலி நாட் இன் த சேம் ஆர்டர்னு சொல்லிட்டாங்க. இப்போ யார் யார் இருக்கா? பாபு இருக்கான். சரியா? ஃபஸ்ட்டு இது இப்படி தான் எழுத போகிறோம். பாபுவோட பிரதர். சரியா? பாபுவோட ஃபாதர், பாபுவோட மதர், பாபுவோட சிஸ்டர். இது ஃபஸ்ட்டு குடும்பம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாபுவோட ஒய்ஃப், பாபுவோட சன்னு, பாபுவோட டாட்டர். 8 வருதா? இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. நீங்கள் இது நேராக எடுத்து எழுதுனாலும் எழுதிக்கிடலாம். நான் புரியணுன்றதுக்காண்டி எழுதி வச்சுருக்கேன். எப்படி? பிரதரு, ஃபாதர், மதர், சிஸ்டர், ஒய்ஃபு, சன்னு, டாட்டர். எப்பயுமே ஒன்று எழுதிட்டு சொல்லி பாருங்கள் உங்களுக்கு அது புரியுதான்னு. ஏன் அப்படின்னா, நம்ம சம்மு செஞ்சு அடித்து கிறுக்கி வச்சுருவோம். அடுத்த பேஜுக்கு செய்ய போகிறப்ப நம்ம இங்கே எவ்வளோ நீட்டாக எழுதி வச்சுருக்கோமோ அதுதான் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு க்ளூ எழுத போகிறோம். பாபுஸ் பிரதர் வாஸ் born just after பிக்கு. சரியா? இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பாபுன்னு மட்டும்தான் நமக்கு சொல்லியிருக்காங்க. பாபுவோட பிரதர் பிக்குக்கு அப்புறம் பிறந்திருக்காராம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பாபுக்கு ஒரு ஒய்ஃப் இருக்குது. அப்போ பாபுன்ற ஆள் யார்? ஒரு மேல். புரிஞ்சுதா? அப்போ பாபுன்ற ஆள் யார்? ஒரு மேல். ஓகேவா? இது நம்ம தான் எடுத்து எழுதுகிறோம். இந்த பேரை வச்சு இவங்க தான் ஃபீமேல், இவங்க தான் மேல்னு சொல்லக்கூடாது. இப்போ கோபின்னு இருக்குது, அப்போ அது ஒரு பையன். மோனின்னு இருக்குது, அப்போ அது ஒரு பொண்ணு. அப்படிலாம் சொல்லக்கூடாது. சரிங்களா? நம்ம தான் கண்டுபிடிக்கணும், இல்லை அவங்க கொடுத்துருப்பாங்க. நம்மளாம் எதையுமே அசியூம் பண்ணக்கூடாது. ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு க்ளூ என்ன பண்ணலாம்? பாபுவோட பிரதர் பிக்குக்கு உடனே அடுத்து பிறந்திருக்கான். பிக்குக்கு உடனே அடுத்து பிறந்திருக்கான். இதிலேருந்து என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, இது ஃபஸ்ட்டு க்ளூ. எப்போயுமே ப்ரிலிம்ஸில் ஒரு க்ளூ கொடுத்தாங்கன்னா டைரெக்டாக அந்த ஒரு க்ளூ தான் இருக்கும். ஆனால் மெயின்ஸில் ஒரு க்ளூ கொடுத்தாங்கன்னா அது 2 விஷயம் இல்லை 3 விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு பிக்குக்கு உடனே அடுத்து பிரதர். சரியா? இங்கே ஃபீமேல்லாம் வருவாங்க, இங்கே மேல்லாம் வருவாங்க. சரியாப்பா? இப்போ நான் பிரதரை எங்கே போட முடியும்? என்னால் இந்த 4 இடத்துல எங்கேயாவது தான் போட முடியும். இங்கே நான் பிரதர் போட்டேன்னா பிக்கு எங்கே வருவான்? உடனே முன்னாடி. அப்போ இங்கே தான் வருவான். சரி, இங்கே நான் பிரதர் போட்டேன்னா இங்கே வருவான். இங்கே போட்டால் இங்கே, இங்கே போட்டால் இங்கே. இப்போ ஏன் மேடம் இதை சொல்கிறீங்க? எனக்கு இதுதான் தெரியுமே அப்படின்னா, அப்போ இந்த பிக்குன்றது யாரா? ஒரு ஃபீமேலாம். புரியுதா? பாபுவோட பிரதருக்கு உடனே முன்னாடி எந்த இடம் இருக்குது? ஃபீமேலுக்கான ஸ்பாட்டு தான் இருக்குது. அப்போ பிக்கு யார்? ஒரு ஃபீமேலு. ஒரே க்ளூவில் நமக்கு 2 விஷயம் தெரிஞ்சிச்சா? நெக்ஸ்ட்டு, பிக்கு அண்ட் தயா வேர் born அட் த கேப் ஆஃப் 3 persons. சரியா? பிக்குக்கும் தயாக்கும் நடுவில் 3 பேர். யார் முன்னாடி யார் பின்னாடின்னு சொன்னாங்களா? கேப்பு தான் 3 இருக்குது. பிக்கு முன்னாடியாகவும் இருக்கலாம், தயா முன்னாடியாகவும் இருக்கலாம். அப்போ இப்படி போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட்டு, பாபுஸ் ஃபாதர் வாஸ் born இன் ஜூலை. சரியா? இப்போ வாங்க,
பாபு ஃபாதர். இதையும் எழுதணும். இது ஒரு டைரக்ட் க்ளூ தானே, நான் எழுத தேவையில்ல. அப்படியே இப்போ இங்கே எழுதிடுவேன் அப்படின்னா இதை நான் அழிச்சிட்டு நெக்ஸ்ட் பேஜில் வந்து செய்கிறப்ப எனக்கு இந்த க்ளூலாம் தேவை. இல்லாட்டினா நான் வந்து ஃபஸ்ட்லேருந்து கொஸ்டினை வாசிச்சுட்டு இருப்பேன், எனக்கு டைம் போயிடும். பாபுவோட ஃபாதர் ஜூலையா. வாங்களேன், ஜூலையில் 13ஆம் தேதி என்னால் போட முடியுமா? முடியாது. ஏன்னா ஃபாதருங்கிறது ஒரு மேல் ஜெண்டர். அப்போ பாபுவோட ஃபாதர் நான் ஏன் இங்கே எழுதுகிறேன்? இங்கே எழுதியிருக்கலாம்ல, பிஎஃப்னு பெருசாக போட்டிருக்கலாம்ல. ஏன்னா அவருக்கு ஒரு பேர் வரப்போகுது, அந்த பேரை நம்புற எங்கே எழுதுறது? அப்போ இந்த பாபுவோட ஃபாதர், பாபுவோட மதர் அப்படின்றதெல்லாம் நம்ம கார்னரில் எழுத போகிறோம். சரிங்களா? நம்ம தான் நமக்கு ரூல்ஸ் க்ரியேட் பண்ணிக்க போகிறோம், நீட்டாக பண்ண போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட். பாபு அண்ட் கோபி வேர் பார்ன் இன் கன்சிக்யூட்டிவ் மந்த்ஸ். இதைத்தான் நீங்கள் அந்த நோட்டு போட்டு எழுத வேண்டிய விஷயம். பாபுவும் கோபியும் அடுத்தடுத்த மாதத்தில் பிறக்கிறாங்க, பட் நாட் ஆன் கன்சிக்யூட்டிவ் டேர்ன்ஸ். சரி, இந்த வார்த்தையை வந்து இதுக்கு முன்னாடி நான் சொல்லித்தரல. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நல்லா கவனிங்க. பாபு ஜூலையில் பிறந்தா கோபி ஆகஸ்டில் பிறப்பான் இல்லையா? பாபு ஆகஸ்டில் பிறந்தா இவன் ஜூலையில் பிறப்பான். அடுத்தடுத்த மாதத்தில் முன்னாடி பின்னாடி எங்கே வேணால் வரலாம். நல்லா கவனிங்க. பாபு யார்? ஒரு மேல். நமக்கு தெரியுமா? பாபு இந்த இடத்துல பிறந்தான்னு வச்சுக்கோங்க. இங்கே அப்பா வந்துட்டார், எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இங்கே வந்து பாபு பிறந்தான் அப்படின்னா இப்போ அடுத்த மாதம் எது? ஜூலையும் செப்டம்பரும் தான் எனக்கு அடுத்தடுத்த மாதம். கோபி வந்து எங்கே பிறப்பான் அப்படின்னா, இது பாபுனா கன்சிக்யூட்டிவ் டேர்ன்னு வச்சுக்கோங்க. அப்படின்னா அடுத்த வரிசை. இந்த வரிசையில் நான் 1 2 3 போட்டால் இது கன்சிக்யூட்டிவ் ஆயிரும். இது 2, இது 3ன்னு ஆயிரும் இல்லையா? 1 2ன்னு போட்டால் இது கன்சிக்யூட்டிவ் ஆயிரும். இப்படி எண்ணினாலும் எனக்கு அடுத்து வரக்கூடாது, இப்படி வரிசையாக எண்ணினாலும் எனக்கு அடுத்து வரக்கூடாது. பாபு இங்கே பிறந்தான் அப்படின்னா அடுத்த மாதத்தில் எனக்கு இங்கே கோபி பிறக்க மாட்டான். சரியா? அப்போ பாபுவுக்கு கீழே எனக்கு 2 இடத்துலையுமே கோபி போட முடியுமா? இங்கே விட்டுருங்க, இங்கே நான் பாபு வச்சுருக்கேன். உடனே அடுத்த மாதத்தில் இந்த 2 இடம் தான் இருக்குது. இங்கே கோபி போட்டாலும் இப்படி வரிசையில் வருது, இங்கே கோபி போட்டாலும் அப்போ இப்படி வரிசையில் வருது. என்ன தெரிஞ்சுக்கிறோம்? பாபுக்கு பின்னாடி கோபி இல்லை, முன்னாடி தான் எங்கேயோ கோபி இருக்கான். ஓகேவா? நெக்ஸ்ட்டு. இப்போ பாபுவுக்கு முந்தின மாதம் பக்கத்தில் இருக்க முந்தின மாதத்தில் தான் கோபி இருக்கான். இப்போ நான் இங்கே பாபு போட்டேன், இங்கே கோபி போட முடியுமா? முடியாது. ஏன்னா அந்த டேனில் வந்துடும்ல, பக்கத்தில் கன்சிக்யூட்டிவ்னா அடுத்தடுத்து. இப்போ இது 1ன்னா இது 2, இப்போ இது 2ன்னா அதுக்கு மேலே நான் 1ன்னு வந்துடுவேன்ல, வராது. அப்போ இங்கே தான் வருவான். ஏன்? இது அடுத்த மாதம், ஆனால் கன்சிக்யூட்டிவ் டேர்ன் கிடையாது. இது கொஞ்சம் புரிகிறது கஷ்டம்தான், நீங்கள் யோசிச்சு பாருங்கள். கன்சிக்யூட்டிவ்னா அடுத்தடுத்து, இது ஒரு வரிசை 1 2 3 4. ஓகேவா? இந்த வரிசையிலே வரமாட்டான். 1 2 3 4 இந்த வரிசையிலே வரக்கூடாது, முன்னாடியும் வரக்கூடாது, பின்னாடியும் வரக்கூடாது. பாபு இங்கே போட்டால் கோபியை நான் இங்கே போடுவேன். அதே மாதிரி பாபுவை இங்கே போட்டால் கோபியை எங்கே போட முடியும்? இங்கே போட முடியுமா? முடியாது. இங்கே முடியுமா? முடியாது. இங்கே தான் போட முடியும். அப்போ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? பாபுவுக்கு 2 பேருக்கு இடம் விட்டு அடுத்து கோபி இருக்கானா எங்கே? முன்னாடி. பாபுவுக்கும் கோபிக்கும் நடுவில் 2 பேர். எங்கே இருக்கான் கோபி? பாபுவுக்கு முன்னாடி இருக்கான். புரியுதா? இதுதான் இந்த க்ளூக்கான அர்த்தம். சரிங்களா? மோனி வாஸ் பார்ன் ஆஃப்டர் பாபுஸ் சிஸ்டர். பாபுவோட சிஸ்டருக்கு அப்புறமேட்டி மோனி அட் த கேப் ஆஃப் 1 person. சரியா? இங்கே கேப்புன்னு கொடுத்தாங்க, ஆஃப்டரா பிஃபோரான்னு கொடுக்கல. இங்கே கொடுத்துருக்காங்களா ஆஃப்டர் ஒரு கேப் அப்படின்னா பாபுவோட சிஸ்டருக்கு ஒரு ஆள் விட்டு மோனி பிறந்திருக்கா. சரியா? இது நமக்கு கொடுத்த க்ளூ. இதிலேருந்து என்ன இன்னொரு க்ளூ இருக்குன்னு சொன்னேன்னா என்ன சொன்னேன்? நான் வந்து இங்கிட்டு தான் பாபுவோட சிஸ்டர்ன்றது ஒரு ஃபீமேல். அப்போ 13ஆம் தேதி தான் வரப்போகிறாங்க. பாபுவோட சிஸ்டர் இங்கே பிறந்தா அப்படின்னா ஒரு ஆள் விட்டு எனக்கு மோனி இங்கே தான் வருவாள். ஒரு ஆள் விட்டு மோனி அப்போ இந்த இடத்துக்கு வருவாள். சரியா? நெக்ஸ்ட்டு பாருங்கள். இங்கே நான் பாபுவோட சிஸ்டர் போடுறேன், ஒரு ஆள் விட்டு மோனி எங்கே வருவா? இங்கே தான் வருவாள். சரி, இங்கே வேணாம். இப்போ இங்கே போடுறேன், பாபுவோட சிஸ்டர், ஒரு ஆள் விட்டு மோனி எங்கே வருவா? இங்கே வருவா. ஓகேவா?
இப்போ இதிலேருந்து என்ன தெரியுது, பாபுவோட சிஸ்டருக்கு ஒரு ஆள் விட்டு நான் மோனி போட்டால் இந்த மோனின்ற ஆள் எனக்கு ஃபீமேல் வரிசையில் தான் வரா. அப்போ மோனி யார்? ஒரு ஃபீமேல். சரியா? நான் என்ன சொன்னேன், ஒரு குழுவில் 1 இருக்கும், 2 இருக்கும், 3 இருக்கும் சொன்னேன்னா, இன்னொன்று என்னது, இப்போ இங்கே போட்டால் ஒரு ஆள் விட்டு இங்கே வந்தான், இங்கே போட்டால் ஒரு ஆள் விட்டு இங்கே வந்தான், இங்கே போட்டால் ஒரு ஆள் விட்டு இங்கே வந்தான், இங்கே போட்டால் ஒரு ஆள் விட்டு எங்கே போவான், இங்கே போட்டேன்னா ஒரு ஆள் விட்டு கீழே தானே போகணும். ஏன்னா பாபுவோட சிஸ்டருக்கு அடுத்து ஆஃப்டரில் தானே மோனி இருக்கா. இங்கே நான் சிஸ்டரை போட முடியுமா? முடியாது. அப்போ என்ன தெரியுது, பாபுவோட சிஸ்டர் அக்டோபர் மாதத்தில் வரலைன்னு தெரியுது. புரிஞ்சுதா என்னென்னு? இப்போ இதுலேருந்து என்னென்ன தெரிஞ்சிருக்கு, இவங்க 2 பேர்த்துக்கும் நடுவில் ஒரு ஆள் இருக்காங்க, மோனின்ற ஆள் ஃபீமேல்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்து பாபுவோட சிஸ்டர் அக்டோபரில் வரலைன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட், நம்பர் ஆஃப் பர்சன்ஸ். சரியா? ஹூ வேர் பார்ன் ஆஃப்டர் ரிக்கி. ரிங்கிக்கு பின்னாடி பிறந்தவங்க எத்தனை பேர் அப்படின்னா, வாஸ் ட்வைஸ் அஸ் த நம்பர் ஆஃப் பர்சன் ஹூ வேர் பார்ன் பிஃபோர் தாரா. அப்படின்னா தாராக்கு முன்னாடி பிறந்தவங்களை நான் 2ஆல் மல்டிபிள் பண்ணால் அவங்க தான் எனக்கு ரிக்கிக்கு பின்னாடி பிறந்தவங்க. ரிங்கிக்கு பின்னாடி பிறந்தவங்க எத்தனை பேர் அப்படின்னா, தாராக்கு முன்னாடி பிறந்தவங்களை நான் 2ஆல் மல்டிபிள் பண்ணுறேன். சரிங்களா? அப்போ இது என்னவா இருக்க போகுது, இவன் 1 அப்படின்னா தாரா 1 அப்படின்னா ரிங்கி 2 இருக்க போகுது. ஏன், நான் அந்த 1 தான் 2ஆல் மல்டிபிள் பண்ணேன். சரி, இப்போ தாரா 2 அப்படின்னா ரிங்கி எத்தனைவா இருக்கும், அப்போ இதை 2 2ஆல் மல்டிபிள் பண்ணால் 4. இப்போ என்ன தெரியுது, தாரா தான் கம்மி, ரிங்கி அதிகம். சரியா? புரிஞ்சுதா? இப்போ நான் 2 இன்ட்டு தாரான்னு போட்டிருக்கேன்றதுனால தாராக்கு தான் நிறைய ஆள், இது கம்மியான ஆள்னு கிடையாது. தாராக்கு முன்னாடி எத்தனை பேரோ அந்த ஆளை 2ஆல் மல்டிபிள் பண்ணுற வர்ற வேல்யூ தான் ரிங்கிக்கு அப்புறம் பிறந்தவங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு, பாபுவோட மதர் வாஸ் பார்ன் எய்தர் இன் செப்டம்பர் ஆர் அக்டோபர். சரியா? பாபுவோட மதரு எங்கே பிறந்திருக்காங்களாம், செப்டம்பர் ஆர் அக்டோபரில் பிறந்திருக்காங்களாம். இங்கே வாங்க, செப்டம்பர் அக்டோபர் எங்கே போட முடியும், இங்கே 13ஆம் தேதியில் தான் போட முடியும். ஏன்னா பாபுவோட மதருங்கிறது ஒரு ஃபீமேல். பாசிபிலிட்டி எடுப்போமா? ஃபஸ்ட்டு நான் செப்டம்பரில் வைக்கிறேன் பாபுவோட மதரை. நெக்ஸ்ட்டு பாபுவோட மதரை நான் அக்டோபரில் வைக்கிறேன். ஓகேவா? அடுத்து, பாபுஸ் சன் வாஸ் பார்ன் ஜஸ்ட் பிஃபோர் பாபுஸ் டாட்டர். நல்லா பார்த்துக்கோங்க, பாபுவோட டாட்டருக்கு உடனே முன்னாடி பாபுவோட சன்னு. புரியுதா? இப்போ இதிலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, சன் எங்கே வருவான், இந்த 3 இடத்துல எங்கேயோ தான் வரப்போகிறான். ஃபஸ்ட்டு இந்த இடத்துல நான் பாபுவோட சன் போட்டேன்னா உடனே அடுத்து எனக்கு டாட்டர் வரணும். இங்கே நான் சன் போட்டால் எனக்கு உடனே அடுத்து இங்கே டாக்டர் போட முடியுமா? ஏன்னா இந்த பாசிபிலிட்டியில் மதர் வந்துட்டாங்க. இங்கே சன் போட்டால் நான் இங்கே உடனே அடுத்து டாக்டர் போடலாம்ல. நெக்ஸ்ட் இங்கே நான் சன் போட்டால் உடனே அடுத்து டாக்டர் போட முடியுமா? எனக்கு இடம் கிடையாது. அப்போ இதிலேருந்து என்ன தெரியுது, பாபுவோட சன்னு அக்டோபரில் பிறக்கலைன்னு தெரியுது. ஓகேவா? இப்போ இந்த பாசிபிலிட்டியை வச்சு போடுவோமா? ஃபஸ்ட்டு பாபுவோட சன்னை என்னால் இங்கே போட முடியாது, ஏன்னா மதர் இருக்கா. அப்போ பாபுவோட சன்னை இங்கே போட்டால் பாபுவோட டாட்டர் இங்கே. நெக்ஸ்ட்டு இதில் வாங்க, பாபுவோட சன்னை இங்கே போட்டால் இங்கே நான் டாக்டர் போடலாம்னா எனக்கு இங்கே நான் மதர் இல்லை, எம்டியாக தானே இருக்குது. பாபுவோட சன் இங்கே போட்டால் இங்கே பாபுவோட டாட்டர், இங்கே நான் சன்னு போட முடியுமா? ஏன்னா இங்கே மதர் வந்துட்டாங்க. ஓகேவா? இங்கே எனக்கு இடம் இல்லை, அதனால் இங்கே போடலை. புரிஞ்சுதில்ல இது? நெக்ஸ்ட்டு, ராதேன்ற ஆள் வாஸ் எய்தர் த பிரதர் ஆர் ஃபாதர் ஆஃப் பாபு. ராதேன்ற ஆள் என்னவா, பாபுவோட பிரதராக இருக்கலாம், இல்லாட்டா பாபுவோட ஃபாதராக இருக்கலாம். இது அவங்க கொடுத்த குழு. இதில் நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம், பிரதராக இருப்பார் இல்லை ஃபாதராக இருப்பார். அப்போ அவர் யார்? அவர் ஒரு ஆம்பளை. இப்போ ராதேன்ற ஆள் எனக்கு மேல் ஆயிடுச்சா?
புரிஞ்சுதா இது ஏன் போட்டோம்னு? ராதேன்ற ஆள் எனக்கு அண்ணன், இல்லாட்டினா எங்கள் அப்பா. எங்கள் அண்ணனும் அப்பாவும் 2 பேர் யார்? மேல். அப்போ ராதே வந்து மேல். அந்த எங்கள் அண்ணனா அப்பாவான்னு எனக்கு தெரியாது. ஓகேவா? அவ்வளோதான். இந்த க்ளூவெல்லாம் எடுத்து எழுதிட்டோம். இப்போ சம்மு செய்வோம். நம்ம எதெல்லாம் ஃபில் பண்ணோம்? ஃபாதரை ஃபில் பண்ணோமா? நெக்ஸ்ட்டு மதரை ஃபில் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பாபுவோட சன்னையும் டாட்டரை ஃபில் பண்ணிட்டோமா? நம்மளால் அவங்க கொடுத்ததை வச்சு டைரெக்டாக பண்ண முடிஞ்சது இதுதான். உங்கள் பேப்பர் இப்படி இருக்கணும், இவ்வளோ நீட்டாக இருக்கணும். நான் சொன்ன க்ளூ எக்ஸசைஸ் என்ன அப்படின்னா, என்ன பண்ணுங்கள், இந்த க்ளூவை வந்து என்ன பண்ணுங்கள், நெக்ஸ்ட்டு ஒரு பேப்பரில் எடுத்து எழுதுங்க. எப்படி எழுதணும்னா வேர்ட்ஸாக எழுதணும். இப்போ இதிலேருந்து என்ன தெரியுது? பிக்குன்றவங்க வந்து பாபுவோட பிரதருக்கு இமீடியட்லி முன்னாடி இருக்காங்க. ஒரு பேப்பரை எடுத்து நம்பர் 1, க்ளூ நம்பர் 1 எழுதுங்க. நெக்ஸ்ட்டு பிக்குக்கும் தயாக்கும் நடுவில் 3 பேர். ஆனால் அது எந்த சைடுன்னு தெரியாது. நீங்கள் இங்கிலீஷில் எழுதினாலும் சரி, இப்படியே எழுதினாலும் சரி, பிக்குக்கும் தயாக்கும் நடுவில் 3 பேர், எந்த சைடுன்னு தெரியாது. 2வது க்ளூ. 3வது க்ளூ, பாபுவோட அப்பா ஜூலை மாதத்தில் பிறந்திருக்காரு. தமிழ் இங்கிலீஷ் கலந்தே எழுதுங்க, சரிங்களா? அந்த மெசேஜ் டைப் பண்ணுற மாதிரி இப்படி எல்லாத்தையுமே ப்ராப்பராக எழுதுங்க. எழுதுனாதான் சம்மு வந்து புரியும், தெரியும், சரிங்களா? பிகினராக இருந்தீங்கன்னா ஒரு பேப்பரை எடுத்து ப்ராப்பராக எழுதிட்டு வந்துட்டு அடுத்து வீடியோ பாருங்கள், சரியா? நெக்ஸ்ட்டு கலர் வச்சு மார்க் பண்ணி காட்டுறேன். இந்த க்ளூ முடிச்சிட்டோம், இந்த க்ளூ முடிச்சிட்டோம், இந்த க்ளூ முடிச்சிட்டோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுவோம்? நம்மகிட்ட டைரெக்டாக கொடுத்ததெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா அடுத்து என்ன பண்ணுவோம்? எதெல்லாம் நம்ம வந்து ஜோடி சேர்க்க முடியுதுன்னு பார்ப்போமா? க்ளூவெல்லாம் மெர்ஜ் பண்ணுவோமா? இப்போ மெர்ஜ் பண்ணணுன்னா நமக்கு ஃபஸ்ட்டு என்ன தேவை? ஒரே ஆளை பற்றி எந்த க்ளூவில் அதிகமாக பேசியிருக்காங்க. இங்கே ஒரு பிக்கு இருக்குது, இங்கே ஒரு பிக்கு இருக்குது, சரி? அப்போ பிக்குவை பற்றி பேசியிருக்காங்க 2 தடவை. அடுத்து சிஸ்டரை பற்றி 2 தடவை பேசியிருக்காங்க. வேறு யாரை பற்றி 2 தடவை பேசியிருக்காங்க? இந்த க்ளூ முடிச்சாச்சு. சன்னு வந்து அக்டோபர் மாதம் நம்ம போடலை. அப்போ பிக்குவை பற்றியும் சிஸ்டரை பற்றியும் தான் எனக்கு அதிகமாக பேசியிருக்காங்க. ஃபஸ்ட் இந்த க்ளூ செய்வோம், அடுத்து இந்த க்ளூ செய்வோம். ஓகேவா? பிக்குக்கு உடனே அடுத்து பாபுவோட பிரதர். இப்போ நம்ம இங்கே பாசிபிலிட்டி எடுக்க போகிறோம், நீட்டாக எடுக்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு எனக்கு எங்கெங்கெல்லாம் இடம் இருக்குது? இங்கே இடம் இருக்குது பாபுவோட பிரதர் போட, இங்கே பாபுவோட பிரதர் போட இங்கே இடம் இருக்குது. அப்போ இங்கே நான் பிக்கு போட்டால் இங்கே எனக்கு பாபுவோட பிரதர். இப்படி தான் எழுதணும். பேரை கீழே எழுதணும், இதை மேலே எழுதணும். ஆர்வ கோளாறில் இங்கே எழுதக்கூடாது, கசகசண்டு ஆயிரும். நெக்ஸ்ட்டு இதே க்ளூவை இங்கே எடுத்து எழுத போகிறோம். இது வேறு, இது வேறு. ஏன்? மதர் இங்கே இருக்குது, மதர் இங்கே இருக்குது, ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த க்ளூவை எடுத்து நான் இங்கே எழுத போகிறேன், ஆனால் பிக்குவையும் பிரதரையும் கீழே போட போகிறேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு பாபுவோட ஃபாதர், அடுத்து பாபுவோட மதர், பாபுவோட சன், பாபுவோட டாட்டர், பிக்குவும் பிரதரும் கீழே எழுத போகிறேன். இப்போ பிக்கு பாபுவோட பிரதர். ஓகேவா? நெக்ஸ்ட் இங்கே எங்கே பாபுவோட பிரதர் போடலாம்? இங்கேயும் இங்கேயும் போடலாமா? ஃபஸ்ட்டு பிக்கு இங்கே, பாபுவோட பிரதர் இங்கே. நெக்ஸ்ட் இதே க்ளூவை இங்கே எடுத்து எழுதுங்க. சன்னு, பாபுவோட டாட்டர், பாபுவோட மதர். பிக்கு பிரதர் தானே எடுத்து எழுதணும். இப்போ இங்கே பிக்கு, இங்கே பாபுவோட பிரதர். ஓகேவா? இப்போ நம்ம இதை முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு பிக்குக்கு 3 பேர் விட்டு தயா முன்னாடியா பின்னாடியான்னு தெரியாது. ஃபஸ்ட்டு பார்ப்போம். பிக்குக்கும் தயாவுக்கும் நடுவில் 3 பேர் போடணும். ஃபஸ்ட்டு முன்னாடி போவோமா? 1 2 2 இடம் தான் இருக்குது. அப்போ பிக்குக்கு 3 பேருக்கு பின்னாடி தான் இங்கே தயா வரப்போகிறான். 1 2 3 தயா, சரியா? நெக்ஸ்ட்டு பிக்குக்கு 3 பேர் விட்டு தயா பின்னாடி வருமா? 1 2 3. நான் தயா போட இடம் இல்லை. அப்போ 1 2 3 இங்கே தயா. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பிக்குக்கு பின்னாடி இல்லை. அப்போ 1 2 3 தயா. இங்கேயும் பின்னாடி இல்லை. 1 2 3 தயா.
இதிலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, தயாங்கிற ஆள் 13ல் வந்திருக்கான். 13 இங்கேயும் 13. அப்போ தயாங்கிற ஆள் எனக்கு ஃபீமேலு தெரிந்தா. பிக்கு ஃபீமேல், தயா ஃபீமேல், மோனி ஃபீமேல். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த க்ளூவை முடிச்சிட்டோமா? அடுத்து நெக்ஸ்ட்டு பாபுவோட சிஸ்டர் க்ளூ தானே பார்த்தோம் மெர்ஜ் பண்ணுறதுக்கு. இங்கே தான் நம்ம ஸ்மார்ட்டாக யோசிக்கணும். இப்போ நான் அடுத்து போய் பாபுவோட சிஸ்டரை வச்சேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு இங்கே மதர் ஃபில்லாக இருக்குது, டாட்டர் ஃபில்லாக இருக்குது, 2 தான் ஃபில்லாக இருக்குது. ஆனால் சிஸ்டர் போடுறதுக்கு எனக்கு 2 இடம் இருக்குது. சரியா? அப்போ இன்னும் 2 பாசிபிலிட்டி வரும். சரியா? மெர்ஜ் பண்ணுறதுக்கு இந்த ஆளுங்கள்லாம் இருந்தாங்க. நம்ம அதில் ஃபஸ்ட்டு இவங்கள சூஸ் பண்ணிட்டோம். இவங்கள வச்சு இப்போ பண்ணணும் அப்படின்னா இன்னும் 2 பாசிபிலிட்டி வரும். சரியா? இப்போ இவங்கள விட்டுட்டு நெக்ஸ்ட்டு அடுத்த க்ளூ பார்க்கலாம். கோபி அண்டு பாபு. சரியா? பாபுவுக்கு 2 பேர் முன்னாடி நான் கோபி போடணும். பாபு யார்? எனக்கு ஒரு மேல். மேலில் என்ன இடம் ஃப்ரீயாக இருக்குது? ஃபாதர், பிரதர், சன்னு. அப்போ கண்டிப்பாக பாபு இங்கே தான். ஓகேவா? 2 பேர் விட்டு கோபி போடணும் முன்னாடி. 1 2 கோபி அப்போ இங்கே. நெக்ஸ்ட்டு இந்த க்ளூவில் பாபு போட எங்கே இடம் இருக்குது? இங்கே தான் இடம் இருக்குது. ஏன்னா இங்கே ஃபில் ஆயிடுச்சு. பாபு சரியா? 2 பேர் முட்டு இங்கே கோபி போடணும். முடியுமா? ஏன்னா இங்கே எனக்கு பிக்கு வந்துருச்சு. அப்போ இந்த பாசிபிலிட்டி கிடையாது. நெக்ஸ்ட்டு இங்கே எங்கே இடம் இருக்குது? ஃபாதர், சன்னு இது. அப்போ பாபு இங்கே. 2 பேர் விடணும். 1 2 கோபி எங்கே? இங்கே. நெக்ஸ்ட்டு இங்கே தான் பாபு போட இடம் இருக்குது. ஓகேவா? பாபு இங்கே 2 பேருக்கு முன்னாடி 1 2 இங்கே தயா வந்துட்டானே, கோபி போட முடியாதே. அப்போ இந்த பாசிபிலிட்டி கிடையாது. நமக்கு என்னென்னது? ஸ்டார் பாசிபிலிட்டியில் தான் நம்ம இருக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த க்ளூவை முடிச்சிட்டோமா? அப்போ நம்மகிட்ட முடிக்க வேண்டிய க்ளூ வேறு என்ன இருக்குது? இந்த ரிங்கி தாரா ஒன்று இருக்குது. அடுத்து இது இருக்குது. வேறு என்ன இருக்குது? இந்த சிஸ்டர் இருக்குது. சிஸ்டர் ஒரு ஆள் விட்டு மோனி இருக்குது. நம்ம சிஸ்டர் எடுக்கலாம். சிஸ்டரு ஒரு ஆள் விட்டு மோனி. மோனி யார்? ஃபீமேல். அப்போ இவங்க 2 பேரையுமே நான் ஃபீமேலில் தான் போட போகிறேன். சரியா? இப்போ நான் மோனின்னு ஒரு ஆளை ஃபீமேலில் போடணும். ஆனால் 1 2 3 3 கேர்ள்ஸ் ஏற்கனவே ஃபில் ஆகிட்டாங்க. அப்போ மோனி எங்கே வரப்போகிறா? மோனி இங்கே தான் வரப்போகிறா. ஏன் புரியுதா? பிக்கு, கோபி, தயான்னு 3 கேர்ள்ஸ் ஏற்கனவே ஃபில் ஆகிட்டாங்க. மோனின்ற ஒரு ஆளை நான் எங்கே போட முடியும்? இங்கே தான் போட முடியும். என்ன ஆயிடுச்சு? சிஸ்டருக்கு ஒரு ஆளுக்கு பின்னாடி தான் மோனியா. இப்போ நான் இங்கே இந்த சிஸ்டர்னு போட்டுட்டு வச்சோம்னா இது கரெக்ட் ஆகுமா? சிஸ்டருக்கு ஒரு ஆளுக்கு முன்னாடின்னு ஆயிரும்ல. எனக்கு என்ன வேணும்? ஆஃப்டர், பின்னாடி தான். அப்போ என்னாச்சு? இந்த பாசிபிலிட்டியும் போய்விட்டது. இதுவும் கிடையாது. நெக்ஸ்ட் இங்கே வாங்க. இதில் எங்கே இருக்குது? கோபி, தயா, பிக்கு. மோனின்ற ஆள் எனக்கு ஒரு ஃபீமேல். அப்போ எங்கே போட முடியும்? 3 இடம் ஃபில் ஆயிடுச்சு. மோனியை நான் இங்கே தான் போட முடியும். சிஸ்டருக்கு ஒரு ஆள் விட்டு மோனி. அப்போ சிஸ்டர் யார்? கீழேயா மேலேயா? மேலே. சிஸ்டருக்கு ஒரு ஆள் விட்டு மோனி. அப்போ இது யார்? பாபுவோட சிஸ்டர். எப்படி போட்டிருக்கோன்னு புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் அடுத்து இந்த க்ளூ இருக்குது, இந்த க்ளூ இருக்குது. சரியா? நல்லா பாருங்க. கோபி, தயா, மோனி, பிக்கு பேர் எல்லாமே எனக்கு ஃபீமேலில் ஃபில் ஆயிருச்சு. இந்த கோபி யார்? ஒரு ஃபீமேல் ஆயிடுச்சா? பேர் எல்லாமே ஃபில் ஆயிடுச்சு. அப்போ ஃபீமேலில் வேறு யார் யார் இருக்கா? சிஸ்டரு முடிஞ்சு, மதரு முடிஞ்சு, நெக்ஸ்ட்டு டாட்டரு முடிஞ்சு. அடுத்து யார்? ஒய்ஃபு. அப்போ இங்கே வர்றது யார்? பாபுவோட ஒய்ஃபு. இப்போ நம்ம இந்த வரிசையை ஃபுல்லாக முடிச்சிட்டோம். அப்போ மிச்சம் இருக்க ஆள்லாம் எனக்கு யார்? எல்லாருமே மேல் தான். ஓகேவா? இப்போ மிச்சம் யார் யார் இருக்கா? ரிங்கி, தாரா, ராதேன்ற ஆள் தான் மிச்சம் இருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த க்ளூவை பார்க்கலாம். இப்போ இந்த 3 பேருமே எனக்கு மேல். யார் யார்? தாராவும் மேல், ரிங்கியும் மேல். இதிலேருந்து நம்ம இது தெரிஞ்சுக்கிட்டோமா? இப்போ எங்கே போட போகிறோம் அப்படின்னா, இந்த க்ளூ ஃபஸ்ட்டு போட முடியுமா? ராதேன்ற ஆள் வந்து பிரதரா ஃபாதரான்னு எனக்கு தெரியல. அப்போ 2 பாசிபிலிட்டியாக இருக்குது. இங்கே ஃபாதர்லேயே எம்டியாக இருக்குது, பிரதர்லேயே எம்டியாக இருக்குது. பாசிபிலிட்டியை குறைக்கிறதுல தான் நம்ம க்ளூ செலக்ட் பண்ணுறது இருக்குது. சரியா? நெக்ஸ்ட் இந்த க்ளூ பார்க்கலாம். அடுத்து அந்த க்ளூ செய்யலாம்.
ரிங்கிக்கு பின்னாடி எத்தனை பேரோ அவங்க தாராக்கு முன்னாடி இருக்கவங்களோட 2 மடங்கு அதிகம். இப்போ நான் எங்கெல்லாம் போட முடியும்? தாராக்கு முன்னாடி இருக்கவங்க தான் கம்மி. இப்போ நான் தாராக்கு முன்னாடி ஒரு ஆள் வந்தாங்க அப்படின்னா ரிங்கிக்கு பின்னாடி 2 ஆள் வருவாங்க. இதுதான் கணக்கு. இங்கே போடலாம், இங்கே போடலாம், இங்கே போடலாம். நான் தாராக்கு முன்னாடி போடுறேன். இப்போ கீழேருந்து சொல்லித்தரவா? இங்கே தாரா நான் இங்கே போட்டேன் அப்படின்னா முன்னாடி எத்தனை பேர் இருக்கான்? 1 2 3 4 5 6 7. அப்போ தாராவை நான் இங்கே போட்டானா அவனுக்கு முன்னாடி 7 பேர் இருக்கான். அப்போ ரிங்கிக்கு பின்னாடி எத்தனை? 14 பேர் வரணும். நமக்கு மொத்தமே 8 தான். அப்போ இங்கே தாரா வராது. நெக்ஸ்ட்டு இங்கே தாரா போட்டோன்னு வச்சுக்கோங்க. இங்கே தாரா போட்டுட்டு தாராக்கு முன்னாடி எத்தனை? 1 2 3 4 5. அப்போ ரிங்கிக்கு பின்னாடி எத்தனை? 10 பேர் வந்துடும். நம்மகிட்ட 10 இடம் இருக்கா? மொத்தமே 8 இடம் தான் இருக்குது. அப்போ கிடையாது. இப்போ இங்கே நெக்ஸ்ட்டு இங்கே நான் தாரா போட்டால் தாராக்கு முன்னாடி ஒரு ஆள். இப்போ ரிங்கிக்கு பின்னாடி எத்தனை? 2 பேர் போட முடியுமா? நான் எங்கே போடலாம்? இங்கே. இப்போ நான் இங்கே தாரா போட்டேன். இங்கே தான் தாரா போட முடியும், ஏன்னா இது 2லேயும் வராது. தாராக்கு முன்னாடி ஒரு ஆள்னா ரிங்கிக்கு பின்னாடி 2 ஆள் வரணும். ரிங்கி இங்கே வா, இங்கே வா, இங்கே தான். இங்கே போட்டால் தான் பின்னாடி 2 ஆள். ஓகேவா? தாரா, பாபு, ரிங்கி. இன்னொன்று யாரும் இருக்கா? ராதே மட்டும்தான் மேலில் சும்மா இருக்கான். இப்போ ராதே. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த க்ளூவை முடிச்சிட்டோமா? இந்த க்ளூவையும் முடிச்சிட்டோம். அடுத்து கடைசி க்ளூ என்ன சொன்னாங்க? ராதேன்ற ஆள் பாபுவோட பிரதராக இருக்கலாம், இல்லை ஃபாதராக இருக்கலாம். ராதே யார்? இங்கே என்ன வந்துருச்சு? பிரதர்னு வந்துருச்சு. அப்போ இந்த க்ளூவை முடிச்சிட்டோம். இதுதான் இந்த சம்முக்குரிய ஆன்சர். சரியா? நீட்டாக செஞ்சால் மட்டும்தான் இந்த சம்முக்கு ஆன்சர் வரும். ஃபஸ்ட்டு இந்த வீடியோவிலேருந்து என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, மெயின்ஸ் பசில் செய்யணும் அப்படின்னா நீட்டாக செய்யணும். அப்போ மட்டும்தான் ஆன்சர் வரும். ஓகேவா? இந்த ஆன்சர் பார்த்துக்கோங்க, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, இந்த கொஸ்டினை எழுதி வச்சுக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எக்ஸாமுக்கு முன்னாடி. இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு கதை சொல்ல போகிறேன். வேறு எந்த கதையும் இல்லை, சொந்த கதை, சோகக்கதையே தான். என்னாச்சுன்னா போன வருஷம் Jan 5 சரிங்களா, எனக்கு வந்து மெயின்ஸ் எக்ஸாம் கேரளாவில் போட்டிருந்தாங்க. கேரளாவில் எங்கே தெரியுமா? ஆலுவா. ஊர் பேரை கேட்டதுமே எனக்குலாம் பயங்கர சந்தோஷம். ஏன்னா அது பிரேம படத்தில் வர ஊரில். போகிறது ரொம்ப ஹாப்பியாக போனேன். ஓகேவா? போய் காலங்காத்தால எக்ஸாம். சரியா? 7 மணிக்கு எக்ஸாம் சென்டரே திறக்கலை, வெளியில் தான் உட்கார வச்சுருந்தாங்க. அங்கேயும் இதே மாதிரி தான் ஒரு லைட் இருந்துச்சு. சரியா? அங்கே போனது ஒரு 5:45 5:30 இருக்கும். நல்ல இருட்டு. அந்த லைட்டுக்கு வெளியில் தான் உட்காந்துருந்தோம். சரிங்களா? எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஊரை ஃபுல்லாக பார்க்குறோம், நம்ம வந்து படத்தில் வந்த இடத்துல இருக்கோமே அப்படின்னு பயங்கர சந்தோஷத்தில் நான் இருக்கேன். எப்பயும் போல் எக்ஸாமுக்கு போனோம். நான் செம்மையாக ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். சரிங்களா? அப்போ என்னாச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு செக்ஷன் வந்து ஆப்டிடியூடு சூப்பராக பண்ணிட்டேன். அடுத்து இங்கிலீஷு தாறுமாறு. நெக்ஸ்ட்டு என்னாச்சு? கதையே ஆரம்பிக்குது. இங்கே தான் ரீசனிங் வரான். எனக்கு ரீசனிங் வந்து ரொம்ப பிடிக்கும். சரிங்களா? எல்லா எக்ஸாம்லேயுமே நான் ரீசனிங் தான் நல்லா பண்ணிட்டு வரேன். அன்னைக்கும் ஃபஸ்ட்டு போன உடனே கொஸ்டின்லாம் சூஸ் பண்ணி வச்சிட்டேன், எல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். எடுத்த உடனே 2-3 சின்ன பசில்லாம் போட்டுட்டேன். சரிங்களா? 2 மார்க்கு 3 மார்க்கு பசில்லாம் போட்டேன். எனக்கு இன்னும் நிறைய இருக்குது. என்ன இருக்குது அப்படின்னா நிறைய 2 மார்க் கொஸ்டின்லாம் இருக்குது. ஸ்டேட்மெண்ட் அசஸன், ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன்லாம் எனக்கு அங்கே 20 மார்க்கு கேட்டு வச்சுருக்கான். அதெல்லாம் பூந்துள் ஆடிடலாம். சரியா? அதெல்லாம் வச்சுட்டு இருக்கேன். அப்போ தான் தலைவர் என்ட்ரி. யாருன்னா இன்றைக்கி பார்த்தோம்ல, இந்த பிளட் ரிலேஷன் பசில். சும்மாவே எனக்கு பிளட் ரிலேஷன்னா ரொம்ப பிடிக்கும். அதுவே ஒரு பசிலாக கேட்டான். எத்தனை மார்க்குக்கு? 10 மார்க்குக்கு 5 கேள்வி, ஒன்று 2 மார்க்கு. விடுவேனா? நான் வேறு எதையுமே செய்யலை, உங்களெல்லாம் அப்புறம் செஞ்சுக்கிறேன்டா அப்படின்ட்டு இந்த பசிலை செய்ய ஆரம்பிச்சிட்டேன். எடுத்தேன், 7 நிமிஷத்தில் பசிலை முடிச்சுட்டு கொஸ்டின் சூஸ் பண்ணுறதுக்கு போகிறேன், ஆப்ஷன் போடுறதுக்கு. ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஆன்சர் வருது, செகண்ட் கொஸ்டின் ஆன்சர் வருது. அடுத்து இன்னும் 3 கொஸ்டின் இருக்கே. 3வது கொஸ்டின் ஆன்சர் வரல. 5 நிமிஷம் போயிடுச்சு. நானும் தேடிக்கிட்டே இருக்கேன், என்னடா தப்பு பண்ணேன், ஏன் ஆன்சர் வரல? 4வது கொஸ்டின் வரல, 5வது கொஸ்டின் வரல. அப்புறம்தான் தெரியுது நம்ம பண்ணதில் ஏதோ தப்பு போல், அதனால தான் ஆன்சர் வரல. அப்புறம் எப்படி 3 இதுக்கு ஆன்சர் வராமல் இருக்கும்? 2 இதுக்கு ஆன்சர் வந்துச்சேன்னா அதுதான் ட்ராப்பு. உளுந்தாச்சு. எங்கே உளுந்தேன் அப்படின்னா, இங்கே பார்த்தோமா
கோபி இருக்கான்ல, எங்க பாபுவும் கோபியும் கன்சிக்யூட்டிவ் கிடையாதுன்னு சொன்னாங்க. அப்போ இன்னைக்கு சொல்லி கொடுத்தனா, இங்கே நான் பாபுவை போட்டுட்டு ஒரு ஆளை விட்டு இங்கே என்னால் கோபி போட முடியாது. சரிங்களா? என்ன ஆயிடுச்சு, பாபுக்கும் கோபிக்கும் நடுவில் 2 பேருன்னே எனக்கு அப்போ தெரியலை. கன்சிக்யூட்டிவ் தானே வராது, அப்போ நான் பாபுவை இங்கே போட்டு ஒரு ஆளை விட்டு கோபி இங்கே போட்டுடலாம் அப்படின்னு நான் நினச்சிட்டேன். அப்போ அந்த மூளைக்கு என்ன தெரியல, இதுக்கு இது கன்சிக்யூட்டிவ்னா இதுக்கு இது கன்சிக்யூட்டிவ்னு தெரியலை. நானும் போட்டு யோசித்து என்னென்னமோ பண்ணுறேன். எனக்கு விட மனசு வரல, ஏன்னா இவ்வளோ நேரம் போயிடுச்சு. இதுக்கு மேலே இதை விட்டோம்னா இந்த 10 மார்க்கும் போயிருமேன்ட்டு நானும் போராடிக்கிட்டு இருக்கேன். கடைசி 3 நிமிஷம் என்ன பண்ணேன், வேறு வழியே இல்லாமல் நெக்ஸ்ட்டு அந்த ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன்லாம் பண்ண போகிறேன். அது இருக்குது, ஈஸியாக இருக்குது. முதையே போயிருந்தா இந்நேரம் நான் பாஸ் ஆகியிருந்திருப்பேன். என்னாச்சு, ஒன்றும் பண்ண முடியல. நெக்ஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷன் ஆரம்பிச்சிருச்சு. வர்றேன், எக்ஸாமை முடிச்சுட்டு வெளியில் வர்றேன். ஐயோ, இன்னும் எனக்கு அப்படியே ஞாபகம் இருக்குது. என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, கண்டிப்பாக மெயின்ஸில் இந்த பிளட் ரிலேஷன் பசில் வரும். எல்லா ஷிஃப்ட்லேயும் வருமானு கேட்டிங்கன்னா இல்லை. எந்த ஷிஃப்ட்டில் வருதோ அந்த ஷிஃப்ட்டு ரொம்ப ஈஸி. ஆனால் அந்த ஷிஃப்ட்டில் தான் அந்த புதகுலியே இருக்கும். பிளட் ரிலேஷன் பசில் வந்துச்சா ஆன்சரை கொண்டு வந்துடலாம். ஆனால் எடுக்காதீங்க, எடுத்த உடனே எடுக்காதீங்க. எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு இதுக்கு ஒரு 10 நிமிஷம் கடைசியில் வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பசில் எடுங்க. சரியா? அவ்வளோதான், கதை முடிஞ்சு. நாளைக்கு நான் போர்ட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அப்ளிகேஷன் சம் அது வரும். இல்லை என்றால் வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக புது டாபிக் பார்க்கலாம். ப்ரிலிம்ஸில் ரீசனிங் பார்க்கலாம், ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. அவ்வளோதான், வீடியோ முடிஞ்சு.